என்ன பண்ண போறேன்னா எளிமையான முறையில் குருமா வைக்க போகிறேன். அதுக்கு நான் என்னென்ன காய் எடுத்து வச்சுருக்கேன்னு இப்போ காட்டுறேன் வாங்கப்பா. பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு தேங்காயில் வந்து கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி, வெங்காயம் 2 வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடும். இந்த எடுத்து வச்சுக்க பட்டை, கிராம்பு, சோம்பு போடுறேன். கட் பண்ண 2 வெங்காயம், கருவேப்பிலை, அது போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம்பா. ஒரு சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போடுறேன். கட் பண்ண 2 தக்காளி போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் வதங்கினாலே போகிறோம். குக்கரில் வச்சதுனால ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இது சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாதம், சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த குருமா. எல்லாத்தையும் ஒரு கலரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது அப்படியே 2 நிமிஷம் கலரி விட்டுக்கலாம்.